6 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றுள்ளது. நடப்பு ஐபிஎல் தொடரின் 62வது போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் மோதின. டெல்லியில் உள்ள அருண் ஜேட்லி மைதானத்தில் இந்த போட்டி நடைபெற்றது. டாஸ் வென்று ராஜஸ்தான் அணி பந்து வீச்சை தேர்வு செய்த நிலையில் வெற்றி பெற சென்னை அணி 188 ரன்கள் இலக்காக நிர்ணயித்து 200 ரன்களுக்கு மேல் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 20 ரன்கள் குறைவாகவே எடுத்து சென்னை அணி இந்த ஸ்கோரை 17.1 ஓவரிலேயே விரட்டி பிடித்த ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆயுஷ் மாத்ரேவின் சிறப்பான தொடக்கம். பவர் பிளேயில் 2ஆம் ஓவருக்கு உள்ளாகவே சென்னை அணி கான்வே, குர்வில் என 2 விக்கெட்களை இழந்தது. இந்நிலையில் விக்கெட் இழப்பை தடுக்க அஸ்வினை களமிறக்கியது சென்னை அணி. ஒருபுறம் 2 விக்கெட்களை இழந்தாலும் ஆயுஷ் மாத்ரே மறுமுனையில் அதிரடியாக ஆட்டத்தை தொடர்ந்தார். அஸ்வினும் ஒரு பவுண்டரி மற்றும் சிக்ஸர் விளாச சென்னை அணியின் ரன் ரேட் முன்னேறியது. தேஷ்பாண்டே வீசிய 6வது ஓவரில் ஹாட்ரிக் பவுண்டரிகளை விளாசிய மாத்ரே பெரிய ஷாட் அடிக்க முயன்று ஆட்டமிழந்தார். பவர் பிளே முடிவில் சென்னை அணி 3 விக்கெட் இழப்புக்கு 68 ரன்கள் எடுத்திருந்தது. நடப்பு ஐபிஎல் தொடரில் சென்னை அணி பவர் பிளேயில் அதிகபட்ச ஸ்கோர் இதுதான். அதனைத் தொடர்ந்து அஸ்வின், ஜடேஜா என இருவரும் அடுத்தடுத்து ஆட்டமிழந்த நிலையில் 78 ரன்களில் 5 விக்கெட்களை இழந்து தடுமாறியது. ஆனால் டொவால்ட் பிரீவிஸ் அதிரடியாக தொடர்ந்தார். அதன் பின்னர் டொவால்ட் பிரீவிஸ் மற்றும் ஜிவம் துபே இடையே 59 ரன்களுக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் அமைந்தது. சென்னை அணியின் ரன் ரேட்டும் சீராகவே இருந்தது. 25 பந்துகளில் 42 ரன்கள் எடுத்த பிரீவிஸ் பெரிய ஷாட் அடிக்க முயன்று ஆகாஷ் மத்வால் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார். அதன் பின்னர் சென்னை அணியின் ஆட்டம் மந்தமடைந்தது. அசரங்காவின் ஓவரில் சிவம் துபே, ரியான் பராக் ஓவரில் தோனியும் சிக்ஸர் அடித்தனர். ஒரு கட்டத்தில் சென்னை அணி 200 ரன்களை தாண்டும் என எதிர்பார்க்கப்பட்டது. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் சென்னை அணி 8 விக்கெட் இழப்புக்கு 187 ரன்கள் எடுத்தது. 188 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி தொடக்கம் முதலில் ஆதிக்கம் செலுத்தியது. 14 வயது சூரியவன்ஷி தனது இயல்பான வேகத்தில் ஆடவில்லை என்றாலும் 33 பந்துகளில் 57 ரன்களை குவித்தார். ஆட்டத்தின் இறுதி கட்டத்தில் கேமியோ ஆடிய த்ரூ ஜுரல் 12 பந்துகளில் 31 ரன்கள் எடுத்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார். இதனால் 17.1 ஓவர்களில் அந்த அணி வெற்றி இலக்கை எட்டியது. சிக்ஸர் அடித்து ஜுரல் போட்டியை முடித்து வைத்தார். கடந்த ஞாயிறு அன்று இந்த மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் 200 ரன்கள் சேஸ் செய்யப்பட்டதால் இன்றைய ஆட்டம் அதிக இலக்கு கொண்டதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஒரு வார இடைவெளிக்கு பிறகு ஐபிஎல் போட்டிகள் தொடங்கிய நிலையில் சென்னை அணிக்கு சேப்பாக்கத்தில் நடைபெற இருந்த உள்ளூர் போட்டி டெல்லிக்கு மாற்றப்பட்டது. இந்த தொடரின் தொடக்கத்தில் நடைபெற்ற சிஎஸ்கே ராஜஸ்தான் இடையேயான போட்டி இறுதி ஓவர் வரை சென்று 6 ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை அணி தோற்றது. இரு அணிகளும் நடப்பு தொடரில் இருந்து ஏற்கனவே வெளியேறிவிட்ட நிலையில் இந்த போட்டி நடைபெற்றது. 13 போட்டிகளில் 3 வெற்றி 10 தோல்வியுடன் 6 புள்ளிகளில் பெற்று பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது சிஎஸ்கே. அதே சமயம் 14 போட்டிகளில் 4 வெற்றி 10 தோல்வியுடன் 8 புள்ளிகள் பெற்று பட்டியலில் 9வது இடத்தில் இருக்கிறது ராஜஸ்தான் அணி. நன்றி.